நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் நிலையில் மதுரையில் இருக்கும் திடலுக்கு விஜய் வருகை புரிந்திருக்கிறார். மாநாடு பணிகளை தவிக தலைவர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். நாளை மதுரை பாரபத்தியில் நடைபெறும் மாநாட்டிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். மாநாட்டின் திடலுக்கு மாநாட்டு பணிகளை தவிக தலைவர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யவிருக்கிறார். தொண்டர்களுக்கான இருக்கை வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் விஜய் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில நடைபெற இருக்கக்கூடிய நிலையில நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு இந்த மாநாட்டு திடல் மற்றும் மாநாட்டுல அந்த மேடை அமைப்பதற்கான பணிகள் எல்லாம் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. நாளை மாநாடு தொடங்குவது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில விஜய் முன்னதாகவே வந்து விடுவார். தாவேகாவுடைய தலைவர் விஜய் முன்னதாகவே வந்து விடுவார். வழக்கமாக முதல் மாநில மாநாட்டின் பொழுதும் அவர் முதல் நாளே வந்து விட்டார். அன்று இரவே மாநாட்டு ஏற்பாடுகள், மேடையிலே செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், மாநாட்டு திறல்ல என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் மாநில நிர்வாகிகளோடு அவருக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை அரங்கில் அமர்ந்து வெகு நேரமாக ஆலோசனை செய்திருந்தார். அதற்கு பிறகுதான் நள்ளிரவு நேரத்துல மின் விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டு அவர் அதற்கு பிறகு மேடையில் நின்று முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டார். இது முதல் மாநில மாநாட்டில் நடந்தது. தற்பொழுதும் அதைவிட பிரம்மாண்டமாக, அதாவது அப்பொழுது நடந்த மாநாட்டை விட அதிகமாக பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு 1,50,000 பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய அளவிலான ஒரு மாநாட்டு திடலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர் முன்னதாகவே அவர் அதற்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் அவர் ஆய்வு செய்ய ஏற்பாடுகள் எல்லாம் ஆய்வு செய்வார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் சாலை மார்க்கமாகவே சென்னையில் இருந்து இன்று முற்பகலில் அவர் புறப்பட்டு மதுரை வந்தடைந்து அங்கிருந்து வேறொரு காரில் தற்பொழுது அவர் மாநாட்டு திடலினுடைய பின்புறம் வந்தடைந்திருக்கிறார். இந்த மாநாட்டு திடலுக்கு பின்புறம் அவர் தங்குவதற்கு ஏதுவாக அதற்கான வீடு போன்ற ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்ற ஆலோசனை செய்வதற்கும் அவர் ஓய்வெடுப்பதற்குமான அறைகளும் அதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை பார்த்தோம் என்றால் முழுக்க 200க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் தான் முழுக்க அங்க ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டிருக்கிறார்கள். வெளிநபர்களோ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தவிர்த்து வேற யாருமே அங்கே உள்ளே அனுமதிக்கப்பட முடியாத அளவிற்கு அங்கே பாதுகாப்பு கெடுபிடிகள் இருந்து வருகிறது. தொடர்ந்து 2 நாட்களாகவே அந்த பகுதியில பாதுகாப்பு கெடுபிடிகள் இருக்கிறது. கேரவன் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 4 கேரவன்கள் அங்கே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ட்ரோன்கள் மூலமாக கேரவனில் இருந்து இறங்கி அவர் அந்த ஓய்வெடுக்கக்கூடிய அறைக்கு செல்லும் பொழுது அவர் வந்து விடுவது தெரியும் என்பதனால அந்த கேரவனுடைய படிக்கட்டில் இருந்து உள்ளே செல்வதற்கு ஒரு திரை போன்று அமைத்திருக்கிறார்கள். மேலிருந்து ட்ரோன் காட்சிகள் மூலமாக அவர் காட்சிப்படுத்தி விடுவார்கள் என்பதனால ஒரு திரை போன்ற ஒரு மறைவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய அந்த ஓய்வு அறைக்கு செல்லக்கூடிய அந்த ஆலோசனை கூடாரத்திற்கு செல்லக்கூடிய வழி என்றும் இது போன்ற ஒரு திரையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இவருடைய வாகனம் வரும்பொழுதும் தற்பொழுது அந்த ஒரு இன்னோவா காரில் வந்தார். அந்த காரில் உள்ளே செல்லும் பொழுதும் அவர் முழுக்க அவர் உள்ளே சென்ற அந்த திரையை மூடிவிட்டு அதற்கு பிறகுதான் அவரை உள்ளே அழைத்து செல்கிறார்கள். தற்போது அவருக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையிலே கொண்டு சென்று அவரை அழைத்து சென்று அங்கு ஆலோசனையிலே ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே மாநில நிர்வாகிகள் எல்லாமே இங்குதான் இருக்கிறார்கள். இன்று இரவே விஜய் இங்க வந்து விடுவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் வந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மாநில நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, குறிப்பாக கடந்த மாநாட்டுல ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் இருந்தது. குடிநீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. உணவு இதற்காக பிரச்சனைகள் ஏற்பட்டது. கடும் வெயிலால் பலர் மயக்கமுற்றனர். உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் கூட்ட நெரிசல் காரணமாக சிக்கல் ஏற்பட்டது. அதே போன்ற தடுப்புகள் உடைக்கப்பட்டது. இது போன்றவற்றை எல்லாம் சரி செய்வதற்கு சற்று கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் பார்வையாளர்களுடைய அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே
முழுக்க முழுக்க வந்து குழாய்கள் மூலமாக தண்ணீரை கொண்டு செல்வதற்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள், தங்கு தடையின்றி செல்வதற்கான ஏற்பாடுகள், ஏதோ ஒரு இடத்தில் வந்து குழாய்கள் உடைந்தாலும் கூட உடனடியாக சரி செய்வதற்கு பிளம்பர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூட தெரிவித்திருந்தார்கள். அதே போன்ற தடுப்புகள் வந்து 3 அடுக்கு தடுப்புகள் இருக்கிறது. மாநாட்டு திடலுக்குள் உள்ளே வர வேண்டும் என்றால் அந்த உள்ளே இருந்து அந்த முகப்பு பகுதியில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 5 நுழைவாயில் இருக்கிறது. அதன் மூலமாக வரலாம். அதை தாண்டி பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வழியாக வரலாம் என்றால் அந்த 3 அடுக்குகளில் தடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் வந்து இந்த முறை வந்து ஒரு 3500 காவல்துறையினர் மாநாட்டு திடலிலும் மாநாட்டிற்கு வெளியேயும் வரக்கூடிய அந்த வழிகளிலும், அது போன்ற அவர்கள் பார்க்கிங்க்கு செல்லக்கூடிய அந்த வழிகளிலுமே வந்து இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுகிறார்கள். அதை விட பவுன்சர்கள், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய பவுன்சர்கள் 500க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று அந்த ரேம்ப் வாக் செல்லக்கூடிய அந்த பகுதியிலுமே கூட முன்பு இருந்ததை விட தற்பொழுது வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அந்த ரேம்ப் பார்க்கிலே வந்து இதற்கு முன்பு நடந்த அந்த மாநாட்டிலே வந்து இளைஞர்கள் ஏறிவிட்டார்கள். விஜய் நடந்து வரக்கூடிய அந்த ரேம்ப் வாக் மேடையிலே. எனவே அதற்கு வந்து அந்த ரேம்ப் வாக் மேடையும் உயரம் அதிகமாக ஒரு 12 அடி உயரத்திற்கு ஏற்றி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த 2 பகுதியிலுமே பார்த்தோம் என்றால் 2 பகுதியிலுமே ஒரு 10 அடி தூரத்திற்கு வந்து 2 தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க முழுக்க ரேம்ப் வாக் மேடையை சுற்றி முழுக்க பவுன்சர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து பார்வையாளர் மடத்திலிருந்து யாருமே வந்து பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து யாரும் மேலே ஏறி குதிக்க முடியாத அளவிற்கான அந்த தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கும் இதற்கான ஒத்துழைப்பு, பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒத்துழைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் தரப்பிலிருந்து, கட்சியின் தரப்பிலிருந்து, தாவேகா தரப்பிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். கடந்த முறை இருந்தது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தரப்பு வலியுறுத்தியதாகவும் தாவேகாவுடைய மாநில நிர்வாகிகள் வந்து கூறுகிறார்கள். அதே போன்ற வந்து இது போன்ற அந்த மருத்துவ வசதிகளுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்காக ஒரு மருத்துவ முகாம்கள் வந்து 2 பகுதியிலுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஏற்பாடுகளை எல்லாமே வந்து விஜய் வந்து ஆய்வு செய்வார். அது வந்து இரவு நேரத்துல தற்பொழுது பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த மாநாட்டு திடலுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறுமே கடந்த ஒரு 4 நாட்களாகவே இந்த ஏற்பாடுகளோடு ஒரு இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே வந்து தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து பொதுமக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அவர்கள் இரவு நேரங்களிலே இங்க வருகிறார்கள். குடும்பத்துடன் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இந்த நிலையில இன்றும் கூட நாளை மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து நூற்றுக்கணக்கானோர் வந்து மாநாட்டு திடலிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது வந்து மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை வந்து விஜய் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. தற்பொழுது அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓய்வு அறையிலே வந்து அவர் வந்து இருப்பார் என்றும், அதற்கு பிறகு அதற்காக ஒரு ஆலோசனை செய்வதற்கென்றே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரங்கு ஒன்று இருக்கிறது, ஆலோசனை அரங்கு ஒன்றும் அதே அவருடைய ஓய்வு அறைக்கு அருகிலேயே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். எனவே அந்த இடத்தில் தான் வந்து அவர் வந்து ஆலோசனை ஈடுபடுவார் என்றும், மாநில நிர்வாகிகள் தற்பொழுது சிறிது நேரத்திலே வந்து அவர் ஒரு ஓய்வு எடுத்த பின்னர் அந்த ஆலோசனை வந்து தொடங்கும் என்றும், அதில் குறிப்பாக வந்து இன்று வந்து நடந்த ஒரு விபத்து, அது 100 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கம்பம் கொடியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த கம்பம் சாய்ந்து விழுந்தது விபத்து தொடர்பாக நிச்சயமாக வந்து ஒரு ஆலோசனை ஈடுபடுவார். அதுல வந்து ஒரு மாற்று ஏற்பாடுகளை வந்து என்ன செய்யவிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவருக்கு வந்து மாநில நிர்வாகிகள் வந்து விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த மேடை அருகேயே வந்து ஒரு அதற்கான ஒரு கொடி கம்பத்தை அமைத்து அங்கே வந்து கொடியேற்றுவதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு வந்து திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் 100 அடி உயரத்துல மீண்டும் வந்து இது போன்ற ஒரு கொடி கம்பத்தை அமைப்பது என்பது வந்து தற்பொழுது வந்து இயலாத காரியம். அதற்கு பிறகு பொருட்களை வரவழைத்து மீண்டும் அந்த இடத்திலே வந்து அதற்கான அத்திவார பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனால தற்போது அது வந்து நடக்காத காரியம் என்று அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். எனவே இந்த மாற்று ஏற்பாடாக மேடைக்கு அருகிலேயே ஒரு கொடியை வந்து அமைப்பதற்கும் கொடி கம்பத்தை அமைப்பதற்கும் விஜய் வந்து அந்த கொடியை ஏற்றுவதற்குமான மாற்று ஏற்பாடுகளை இன்று இரவுக்குள் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்தும் வந்து தாவேகா தலைவர் விஜயிடம் வந்து மாநில நிர்வாகிகள் இந்த விளக்குவதற்கு திட்டம் இருக்கிறது. நாளை வந்து அவர் கலந்து கொள்வதற்கு ஒரு 4 மணி அளவிலே மேடைக்கு வரலாம் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு முன்னதாக வந்து தமிழக கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான கலை நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த கலை நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு விஜய் வந்து மேடை ஏறுவார் என்றும், அல்லது கலை நிகழ்ச்சிகளுக்கு முன்னதாகவே ஒரு மேடை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். வழக்கம் போல அந்த மேடையிலே வந்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே வந்து அந்த மேடையிலே வந்து அவர்களுக்கான இருக்கைகளை ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில இருக்கிறார்கள். அதே போன்ற இந்த நிகழ்ச்சிகளை வந்து மாநாட்டு திடல் வந்து கடந்த மாநாட்டை விட தற்பொழுது வந்து அதிக எண்ணிக்கையில பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே வந்து அந்த LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த LED திரைகள் மூலமாக அவர்கள் வந்து பார்த்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்த மாநாட்டு திடலை சுற்றி மாநாட்டு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலை சுற்றியும் வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஒரு 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவ
சிகிச்சை மேற்கொள்வதற்கான முகாம்களும் வந்து தற்காலிக ஒரு கூடாரங்கள் போன்று ஏற்படுத்தப்பட்டு அங்க மருத்துவ குழுவினர் வந்து தயார் நிலையில் இருப்பார்கள் என்றும் அதற்கான வசதிகளும் அதே போன்று கழிவறை வசதிகள் அதற்காக தனியாக வந்து தண்ணீர் டேங்க்களோடு வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீருக்கு வந்து முழுக்க வந்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் பைப்புகள் வந்து ஒரு பெட்டிகளிலும் ஒரு பெட்டியில வந்து 2000த்திற்கும் மேற்பட்டோர் வந்து அங்க அமர இருக்கிறார்கள். அதற்கான இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு என்று தனியாக இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகளை எல்லாமே வந்து விஜய் இந்த இரவு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது இன்னும் ஓய்வுக்கு பிறகு சிறிது நேரத்தில் மாநில நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபடுவார் என்ற தகவலும் வந்து வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.